வணக்கம். சாமியே சரணமையப்பா. இன்று வடசபரி ஐயப்பன் கோயிலிருந்து தமிழ் பெண் டிவிக்காக ஜோதீஸ்வரன் பூதநாத சதானந்த சர்வபூத ஜெயபர லக்ஷ லக்ஷம் மாபாகே துப்பியம் நமோ நமக. 26/4/2025 வடசபரி ஐயப்பன் கோயில் 12 படியறையிலிருந்து ஜோதீஸ்வரன் தமிழ் பெண் டிவிக்காக. சுவாமியே சரணமையப்பா. சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவில் கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலின் சரியான பிரதியாக கட்டப்பட்டுள்ளது. சபரிமலையில் ஐயப்பன் உச்சியில் இருப்பதைப் போல் இங்கேயும் ஒரு மலையின் உச்சியில் இருப்பதற்கான உணர்வை கொடுப்பதற்காக இந்த கோவில் 3 தளங்களில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டிடக்கலை கேரள பாணியையும் பாரம்பரியத்தையும் பிரதான சந்நிதி மற்றும் கருவறைக்கு 18 படிகள் போன்ற முறைகளை பின்பற்றுகிறது. இந்த கோவில் வடசபரி அல்லது வடக்கு சபரிமலை என்று அழைக்கப்படுகிறது. வழிபாட்டு முறைகள் சபரிமலை கோவிலுக்கு ஒத்தவையாக உள்ளன. இதன் மூலம் பக்தர்கள் அனைத்து விரதங்களையும் கடைபிடித்து இருமுடியை எடுத்துச் சென்று சபரிமலை யாத்திரை மேற்கொள்வதைப் போல சரண முழக்கங்கள் மற்றும் பக்தி பாடல்களை பாடுகின்றார்கள். இருமுடி இல்லாமல் கோவிலுக்கு வரும் மற்ற பக்தர்களுக்கு தனியான பாதை உள்ளது. கன்னிமூல மகா கணபதி, மாளிகபுரத்து அம்மன், நாகராஜா மற்றும் பிற பரிவார தேவதைகள் ஆகியோரின் துணை ஆலயங்களுடன் சபரிமலையின் அனைத்து அம்சங்களும் இந்த கோவிலிலும் உள்ளன. கோவிலின் கொடிமரம் என்பது ஒற்றை துண்டு 40 அடி உயரம் கொண்டது. கோவிலுக்கு கீழே 125 அடி 100 அடி உயரமுள்ள ஒரு தியான மண்டபம் மண்டல பூஜை மற்றும் முக்கிய திருவிழாவின் போது பக்தர்கள் தங்க வைக்கப்படுகிறது. இம்மண்டபம் ஜெயப்பூர் ஓடுகளால் கட்டப்பட்டுள்ளது. இங்கு 1500 பக்தர்களை தங்க வைக்கும் வசதி உள்ளது. திருவிழா மற்றும் பிற முக்கிய நாட்களில் இசை நிகழ்ச்சிகள், மத சொற்பொழிவுகள் மற்றும் பிற நிகழ்வுகள் இம்மண்டபத்தில் நடைபெறும். திருவிழா நாட்களில் சுவாமியினை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல தங்க மற்றும் வெள்ளி ரதங்களும் இந்த கோவிலில் உள்ளன. இக்கோவிலில் விழா காலங்களில் திருவிழா எடுத்துச் செல்ல ஒரு தங்க ரதமும் ஒரு வெள்ளி ரதமும் உள்ளன. கோவிலில் உள்ள பூஜைகள் சபரிமலையில் உள்ள விதிகளின்படி செய்யப்படுகின்றன. வித்தியாசம் என்னவென்றால் சபரிமலை கோவில் ஒரு வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே திறந்திருக்கும். அதே சமயம் ராஜா அண்ணாமலைபுரம் கோவில் பக்தர்களுக்காக ஆண்டு முழுவதும் பகல் வேளையில் திறக்கப்பட்டுள்ளது. 26/4/2025 சனிக்கிழமையான இன்றும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக மூத்த செய்தியாளர் கந்தசுவாமி ஜோதீஸ்வரன் மற்றும் சேவர்தினி ஏழுமலை. சாமியே சரணமையப்பா. சாமியே சரணமையப்பா. பேர் செல்வம், பொண்ணு பேர் வந்து ஜனனி. ஜனனி இங்க பார்க்கணும். ஜனனி இங்க பாருங்க, கேமரா பாருங்க. அவன் ஒய்ஃப் வந்து Hariya
காணிக்கை கொண்டு வந்தேன் ஐயா
ஐயப்பா